அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ ஆல்ரெடி நான் அந்த புக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருந்தேன். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டீட்டெயில் சொல்யூஷன் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் 1000+ கொஸ்டின்ஸ் வந்து வித் டீட்டெயிலோட சொல்யூஷன் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, சார் இதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியாக கொடுப்பீங்களா இல்லை ஃபுல் டெஸ்ட்டான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சிலபஸில் மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்டுக்குமே 110 கொஷின் ஒரு டெஸ்ட்டுக்குன்னு கிரியேட் பண்ணி மொத்தம் 10 டெஸ்ட் ரெடி பண்ணி அந்த 10 புக்லெட்டுக்குமே ஒவ்வொரு கொஷினுக்கும் டீட்டெயில் சொல்யூஷனோட புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே அந்த டேட்டில் நடக்கிற டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ மொத்தம் 36 டெஸ்ட்டு 9 வீக்ஸு ஷெடியூல் போட்டு 36 டெஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு வீக்குக்கு 4 டெஸ்ட் அப்படின்னா 36 டெஸ்ட்டுக்கு எவ்வளோ கண்டென்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் 440 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே நியூலி டிஃப்ரெண்ட்டு. இதனுடைய ஒரிஜினாலிட்டியே வேறு. ஆக்சுவலாக ஒவ்வொரு யூனிட்டையும் எந்த லெவலுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத ரெடி பண்ணி இந்த புக்லெட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் எந்த யூனிட் எடுத்தாலும் அந்த யூனிட்டுக்கான கொஷின்ஸ் இருக்கும் அதில். ஸோ நீங்கள் எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கொஷின்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த புக்லெட் கையில் இருந்துட்டால் போதும், நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட்டை வந்து நான் நீட்டாக இது பண்ணி கொடுத்துருக்கேன். சார் இந்த 1000 கொஷின்ஸோடு நீங்கள் முடிச்சிடுவீங்களா அப்படின்னா கிடையாது. என்ன பண்ண போகிறேன்னா அந்த 36 புக்லெட் தாண்டி ஃப்ரீக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் வீக் சண்டேயில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புக்கை இஷ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த புக்லெட்டோடைய கொஷின்ஸ் வந்து எதுவுமே ரிப்பீட் ஆகாது. அது கம்ப்ளீட்டாக நியூவாக இருக்கும். ஸோ இந்த புக்லெட் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் இஷ்யூ பண்ணுற புக்லெட் தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான். ஆக்சுவலாக நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஸோ இந்த புக்லெட்டை வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்குன்றத ஒன்ஸ் இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இந்த புக்லெட் ரிசீவ் பண்ணியிருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புக்லெட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வேணும், எந்தெந்த கண்டென்ட் எந்தெந்த ஏரியாவை நம்ம டீப்பாக பார்க்கணும், ஸோ அந்த கண்டென்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்ற பேட்டர்னில் வந்து இந்த 110 கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் போயிட்டுருக்கு. அந்த டீட்டெயில் சொல்யூஷன் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து தனியாக வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டீட்டெயில் சொல்யூஷன் டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற புக்லெட் தானே இது அப்படின்னா ஆமாம். ஆக்சுவலாக அந்த 36 டெஸ்ட்டு சொல்லியிருந்தீங்களா, அதில் வந்து 10 முடிஞ்சதுக்கான கொஷின் புக்லெட் இது. 10 டெஸ்ட்டு முடிஞ்சது. 110 நீங்கள் 1100 கொஷின்ஸ் கிட்ட நான் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த புக்லெட் தான் இது. ஓகே. ஸோ எவ்ரி வீக்கு ஒவ்வொரு வீக்குக்கும் 440 கொஷின்ஸ் வந்து இந்த புக்லெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் தனியாக ஒரு புக்லெட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த புக்லெட் வாங்கி படிங்க. இது போல் டிஎன் செட்டுக்கு தனியாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் ரெகுலராக என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னென்ன அப்டேட் கொடுக்குறேன்றதை பாருங்கள். சார் கிளாஸ் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு போதுமான டைம் இல்லை. கண்டிப்பாக ஆனால் கிளாஸஸ் கொடுப்போம். ஸோ எங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து கூடிய விரைவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். பட் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கான பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் தான் இப்போ நாங்கள் கொடுக்குற ஒர்க் எல்லாமே. ஓகே. ஸோ பிஜிடிஆர்பி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே போஸ்டிங் வாங்கணும்னு என்னுடைய ஆசை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.